நம்ம பஸ் வந்துருச்சுங்க. கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கஜராஜ் வால்வோ பஸ்ஸு திருவாண்டம். அமோகமாக போயிட்டுருக்குங்க நம்ம ஜேர்னி. வெல்கம் டு ஏஜி டிராவலாக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாங்க. கர்நாடகா மாநிலத்தோட தலைநகரமான பெங்களூரில் இருக்கும். மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போகிற டிஎன்எஸ்டிசி பஸ், எஸ்சிடிசி கிடையாது, எஸ்சிடிசியில் சாந்தி நகர் உங்களுக்கு தெரியும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் கிளம்பும். அதே மாதிரி கேஎஸ்ஆர்டிசி மைசூர் பக்கம் அப்புறம் ஊட்டி அந்த சைட்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆரஞ்சாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸஸ் இங்கேருந்து தான் கிளம்புங்க. எஸ், கேஎஸ்ஆர்டிசி தான். கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கேரளாவுக்கு போகிற கேரளா கவர்மெண்ட்டோட கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து கிளம்பும். எல்லாம் அழகாக வால்வோ பஸ்ஸாக நிற்கிதுங்க. சூப்பராக ஆசாசியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே க்ளூ கொடுத்துட்றேன். இதில் ஒன்று தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழில் நீங்களே பார்த்து வந்திருப்பீங்க. எஸ், வால்வோ பஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ப்ரீமியமான சர்வீஸ், ஸ்பெஷலான ஒரு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா கவர்மெண்ட்டோட கேஎஸ்ஆர்டிசின்னு கேட்டால் இல்லை, கேரளா கவர்மெண்ட்டோட கேஎஸ்ஆர்டிசி பின்னாடி நிற்கிதுங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரம் டைரக்ஷன், பெங்களூர்லேருந்து கிளம்பி திருவனந்தபுரம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப் கன்னியாபுரம் போகிறது. பெங்களூர் டு கன்னியாபுரம் சர்வீஸ் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கஜராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருடா பண்ணியிருப்போம். அது வந்து சீட்ரு, ஏசி சீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வால்வோ ஸ்லீப்பர், ஏசி ஸ்லீப்பர் கஜராஜ் ப்ரீமியம் ஏசி வால்வோ ஏசி ஸ்லீப்பர் பஸ். அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி புக் பண்ணுறதுனால இங்கே தான் கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட்டோட புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நானுமே. பஸ்ஸோட டைமிங் இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இங்கே சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் தான் கிளம்புற டைமிங் 7 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து முன்னாடியே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் முன்னாடியே வந்துட்டேன் இங்கே. அண்ட் எப்பயுமே கேரளா கவர்மெண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூவோட நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆல் த டைம் இருந்திருக்கு. ஸோ பர்மிஷன் கிடச்சிருந்தா நம்புகிறேன். டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் மோஸ்ட்டாக கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் வருது. கேஎஸ்ஆர்டிசி ஒரு சில தான் உள்ள நின்றுச்சு பார்த்தேன். ஸோ நம்மளும் அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க. உள்ளே கொண்டு வரட்டும். வந்தோடனே பர்மிஷன் கேட்டு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க அப்படியே உள்ளே போனோம்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு ஏதோ போட்டிருக்காங்க பாருங்கள். 6 and 7 இன்டர்சைட் சர்வீசஸ் கேரளா அண்ட் தமிழ்நாடு. அங்கே தான் நம்ம கேரளா வண்டி வரும். ஏதோ வேறுது பாருங்கள் ஒரு வண்டி பலா போகிறது. இது திருவள்ளா போகிற வண்டி ஒன்று நிற்கிது. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்கும். சோலிங்கூர் நிறையா, சென்னை தாம்பரம் ஏசி புது பஸ்லாம் இங்கே தான் நிற்கிது. நைட்டு கிளம்புறதா இருக்கும். ஸோ இங்கே தான் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் கிளம்பும். வந்துருச்சுங்க. இதுதான் நம்ம பஸ்ஸு, கஜராஜ் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் வால்வோ பஸ்ஸு. நம்ம பஸ் வந்துருச்சுங்க. கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கஜராஜ் வால்வோ பஸ்ஸு திருவாண்டம், பெங்களூர். அதாவது கர்நாடகாவின் தலைநகரம் பெங்களூர்லேருந்து கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு. கன்னியாபுரம் வரைக்கும் போகும்போது கன்னியாபுரம் டிப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவாண்டம் தாண்டி பக்கத்துலேயே ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் ஆப்ரேட் ஆகிற பஸ் தான் இது. KS 005 கஜராஜ் வால்வோ. செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ கம்பீரமாக இருக்குது இந்த வண்டி நிற்கும் போதே. பக்கத்தில் வேலையாகவே எடுத்துகிட்டு 1/2 hour இருக்குது. ஸோ பொறுமையாக கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸில் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம்.
ஜஸ்ட் அந்த பஸ்ஸோட கலருக்கும் அது லுக்குக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பா செம ப்ரீமியமான லுக்கு, வெளியும் சரி உள்ளேயும் சரி பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த ஆரஞ்சு கலரு இது இங்கே பாருங்கள், கேரளாவோட அந்த யூஸ்வலான டெம்ப்ளேட் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. கஜராஜ்னு சொல்லிட்டு அந்த யானையோட அந்த இமேஜ். KSRTC ஸ்விஃப்ட் கஜராஜ் வால்வோ பஸ்க்குள்ளே வந்திருக்கவங்க. செம்ம இன்டீரியர்ஸ் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இப்போ தான் பஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர். ஸோ உள்ளே வந்தாச்சு. செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சில்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது, உள்ளே வந்துமே நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டிங்ஸ் ரெகுலர் தான், நாங்கள் டியூப் லைட்ஸ் இருக்கும் அண்ட் ரீடிங் லைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே வந்து நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன்ஸ் நைஸ், இந்த மாதிரி எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பருங்க. டபுள் பஸ்ஸில் கூட பாருங்களேன், செப்பரேட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் இதெல்லாம் பார்க்குறது வந்துட்டு அபூர்வமான விஷயங்கள். ஸோ இங்கே கேரளா கவர்மெண்ட்டோட பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம SCTCலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. பட் இங்கே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, போர்வை தலகாணி. வாவ் செமங்க. உள்ளே வந்தோடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், டஸ்ட்பின்னா பஸ்ஸுக்குள்ளே டஸ்ட்பின்லாம் கொடுத்துருக்காங்களா, பரவாயில்லையே, நல்லா இருக்குங்க. சென்டரில் இந்த ரெண்டுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. நைஸ், பாகானிலாம் குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட நீட்னஸ், அதோட மெயின்டெனன்ஸ், அந்த குவாலிட்டி, கம்ஃபர்ட்டு, ப்ரீமியமான லுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ டாப் ரேட்டிங் கண்டிப்பாக இந்த பஸ் கொடுக்கலாங்க. ஒரு ப்ரீமியமான சர்வீஸ்ன்றது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒர்த்தான ஒரு பஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நைஸ். நம்ம இன்றைக்கி எதில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்த் தாங்க, சிங்கிள் அப்பர் பர்த் தான் புக் பண்ணியிருக்கேன். 3rd ரோவில் சீட் நம்பர் 14 புக் பேக்காக வச்சுருக்கேன். ஸோ அதான் இதுதான் புக் பண்ணியிருக்கேன். சீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் நம்ம வந்து பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ கேரளா கவர்மெண்ட் சூப்பருங்க. இது வந்துட்டு வால்வோ B11R மல்டி ஆக்சில். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 7 ரோக்கு கீழே 3 மேலே 3 மொத்தம் 42 பர்த் இருக்குது. ஸோ அந்த எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா அதனால தான் உங்களுக்கு தெரியும். எல்லாம் பேசஞ்சர்ஸ் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டடாக மேலே ஏற்றின மணிக்கு இருக்கும். நைஸ். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த லுக் வந்து வேறு லெவலுங்க, செம்ம பிரைட்டாக சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த கலரிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான கலர் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் எல்லாமே டாப் தான், வேறு லெவல். படத்தில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ்லாம் நம்ம பொறுமையாக பார்ப்போம். வால்வோ இன்ஜின் சவுண்டு வேன் தாங்க. வால்வோ 9400 இது. 9600லாம் இப்போ ரீசெண்டாக வர வேரியன்ஸ். இது 9400. இந்த பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். நாகர்கோயில், சேலம், திருவாண்டம், பெங்களூர். இது இப்போ பெங்களூர், திருவாண்டம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். கன்னியாகுமரி, திருவாண்டம் தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் போகும். அதாவது பஸ்ஸோட அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தோன்னே பேச வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலமை தான். உள்ளே நீங்களே பார்த்துருப்பீங்க, வெளியே ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டு பேசுவோம். வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழகாக பஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் அது வால்வோ பஸ், அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆப்ரேட் பண்ணுற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக தான் போகிறாங்க. மதுரை, திருநெல்வேலி அந்த ரூட் வழியாக தான் போகிறாங்க. ஸோ பார்ப்போம், போக போக நம்ம ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பஸ் இங்கேருந்து இன்னும் கிளம்புறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் இருக்குங்க. 6:55 டைமு, 7 மணிக்கு இங்கே டிபார்ச்சர் டைம். பெங்களூர் கன்னியாகுமரி சர்வீஸ். ஸோ உள்ளே போயிடலாம் மக்களே. பஸ்ஸு கிளம்ப போகுது. அண்ட் போக போக நம்ம ஜேர்னி எப்படி இருக்குது, ஸ்லீப்பர் படுத்துகிற ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த KSRTC கேரளா KSRTC பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க மக்களே, சூப்பரான ஜேர்னியை பெங்களூர்லேருந்து திருவாண்டம் கன்னியாகுமரி போகிற இந்த KSRTC ஸ்விஃப்ட் கஜராஜ் வால்வோ பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. செம்ம டிராஃபிக் இங்கே பெங்களூர்லேருந்து வெளியேறது ஆப்வியஸ்லி நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எல்லாம் தாண்டி வெளியேறினதுக்கப்புறம் தான் கேபினெட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம சீட்டில் எப்படி இருக்குது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எஸ்பெஷலி அந்த ஸ்லீப்பர் பர்த்து, அதில் அந்த போர்வை எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேபின் ரைடு நம்ம மடிவாலா தாண்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து செட்டில் ஆயிடலாம். ஸோ வாங்க, போர்டிங் டைம் டிராஃபிக் ஏரியாலாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அப்படியே நம்ம பர்த்துக்கு போவோம்.
நம்ம படுத்துக்கிட்ட தாங்க அந்த டஸ்ட்பின் இருக்குது. பரவாயில்லையே. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கீழே விட்டுருங்க நண்பர்களே. மேலே எங்கேயும் வச்சு அழுகு பண்ணிடாதீங்க. அப்படியே மேலே ஏறுவோம். பர்த்தில் ஏறி செட்டில் ஆகியாச்சுங்க. அப்பா ப்ரீமியம் ஃபீல் அப்படின்னா ப்ரீமியம் ஃபீல் தாங்க. எனக்கு கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசியில் கூட இந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஃபீல் கிடச்சிதாங்கன்னு சொல்ல தெரில. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலே இருக்குது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டில் பார்ப்போம். லக்கேஜ் ஹோல்டர் பாருங்களேன், வித்தியாசம். இந்த ஸ்டைல் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே, அண்ட் இது ஏதோ மேகசின் ஹோல்டர் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ நைஸ். நம்ம பேக் ஈஸியாக அதுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். எஸ், பக்கா போயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பெர்த்து இந்த கம்பெனி ஒன்று கொடுத்துருக்காங்க, போர்வை செம்ம திக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பர்த்து ஆசையாக இருக்குங்க இதை பார்க்கும்போது. அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் நல்லா இருக்குது. பர்த்துமே நல்லா புதுன்னு கம்ஃபர்டபுளாக நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ நைஸ். சைடில் ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. நல்ல மெட்டீரியல் தான். நைஸ். விண்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஸை எடுத்து விட்டோம்னா வியூவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எங்கே இருக்கோம்? கோபாலன் மால் கிட்டே இருக்கும். இந்த வியூவும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்படியே மேலே படுத்துக்கிட்டு வியூ பார்த்துக்கிட்டே போனால் சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தலகாணி ஒன்று கொடுத்துருக்காங்க குட்டியாக. கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் அப்படின்னு போட்டு ஒரு தலகாணி கொடுத்துருக்காங்க. நைஸ். பின்னாடி வால்வோ டைப்பான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர். அப்புறம் மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே கால் கிட்ட, அங்கே பேகேஜ் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப், ரொட்டேட்டபிள் டைப் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே தலைக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப், ரொட்டேட்டபிள் டைப் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம சில்லுன்னு காற்று வருது. அண்ட் லைட்ஸ் ஒர்க் ஆகுதுங்க. ரீடிங் லைட்ஸ் குட்டியாக அந்த மாதிரி டியூப் லைட் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரில். ஸோ நைஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸோடு சேர்த்து அந்த வியூ லுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பரில். டபுள் பெர்த் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டபுளாக இருக்கும். அதோடு சேர்த்து சைடு இந்த நடுவில் ஒரு பார்ட்டிஷனும் இருக்கும் ப்ரைவசிக்காக. யாராவது 2 பேர் தெரியாதவங்க வந்துட்டா ப்ரைவசிக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பர். பெங்களூரு டிராஃபிக் வந்துட்டு யாருமே சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தாண்டி வெளியே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ளோ டைம் எதுவாக போய்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சாந்திநகர் போவாங்க. அப்புறம் சாந்திநகர்லேயும் போர்டிங் இருக்குது. இங்கே மைசூர் ரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சாந்திநகர் தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்ம ரெகுலரான ரூட்டில் பஸ் கிளம்பும். எஸ்சிடிசி பஸ்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே சாந்திநகர்லேருந்து கிளம்பும். இந்த பஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பி சாந்திநகர் வந்து அப்புறம் அப்படி அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் தான் மெயினான ஹப்புன்ற மாதிரி. ஸோ பஸ்ஸில் கொடுத்துருக்க அந்த அமெனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பருங்க. செம்ம ப்ரீமியமான ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கேரளா குரோஸ் வேறு லெவலுங்க. சூப்பராக வச்சுருக்கீங்க இந்த சர்வீஸு. எனக்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போது இந்த இயருக்கு ரீசன்ட் ஃபேவரட்டான ஒரு பஸ் ஜேர்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் ட்ரிவாண்ட்ரம் கேஎஸ்ஆர்டிசி கஜராஜ். ஸோ பார்ப்போம் போக போக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா உள்ளே வந்தோடனே அவங்க க்ரூ மெம்பர்ஸுமே செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. கேட்டோடனே அப்படியே ஒரு புன்னகையான ஒரு சிரிப்போடு பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா டைப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயமும் சரி. உள்ள பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோன்னே அந்த வியூ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்ற மாதிரி. ஸோ பஸ் ஏறி பஸ்ஸு கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குது. சார்ஜிங் போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. குட். நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு இடங்க. இங்கே தான் வந்திருக்கோம். சாந்திநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ டைமு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது. அங்கே மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தாங்க 7 மணிக்கு. 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அங்கே டிராஃபிக்லாம் தாண்டி வர்றதுக்கு பெரும்பாடாக போச்சு. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய வால்வோ பஸ் வேறு அதுக்குள்ளே பூந்து வர்றது பெரிய விஷயம். ஸோ வந்துட்டாங்க 7:45 இங்கே சாந்திநகரில் போர்டிங். அங்கே சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அங்கே ரொம்ப கம்மியாக தான் ஒரு 4 பேர் தான் நாங்கள் ஏறி இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாந்திநகரில் நிறைய பேர் போட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க போல். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இது நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம். இதெல்லாம் வேளாங்கண்ணி பஸ்ஸு, பின்னாடி பழனி வண்டிலாம் நிற்கிது.
இது பிளாட்ஃபார்ம் 3 கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட்டோட கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்க்கும் பிளாட்ஃபார்ம் 3 தான் இங்கே உள்ளே வருவாங்க. அதே மாதிரி கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசியுமே சவுத்துக்கு போகிறது, கேரளா தமிழ்நாடு பக்கம் போகிறதுக்கு பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் 3லேருந்து தான் கிளம்பும். ஸோ இங்கே சாந்திநகர்லேருந்து வெளியேறணுமே அடுத்து யூஸ்ஃபுல்லான மடிவாளா, எலக்ட்ரானிக் சிட்டி, அத்திப்பள்ளி வழி அப்படி தான் போவாங்க. அடுத்த எப்படியாவது டின்னருக்கு எங்கேயாவது நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வச்சு மற்ற டீல்ஸ்லாம் பேசலாம். வாங்க போகலாம். പോലീസ് ഒന്നും ഇല്ലല്ലേ? ഞാൻ വരുമ്പോ വിളിക്കാം. ഇപ്പൊ അവിടെ വന്നോ? അപ്പോഴത്തേക്ക് വന്നാൽ മതി പയ്യ. ശരി. அப்படியே பார்த்தீங்கன்னா சாந்தி நகரை விட்டு வெளியேறினோடனே கேபினில் வந்து செட்டில் ஆயிடுச்சுங்க. இங்கே தான் இருக்க போகிறேன். இனி அடுத்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது டின்னர் நிப்பாட்டுவாங்க. அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து கவர் பண்ணுற பிளானில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் போக போக வால்வோ கேபின் ரைடு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் செம பிஸியான ஏரியாங்க. நம்ம வழக்கமாக சாந்தி நகர்லேருந்து வெளியேறினோடனே தான் உள்ளே போய் சீட்லாம் கவர் பண்ணி பார்த்துருப்போம். பட் இப்போ அங்கேருந்தே வந்துட்டோம்ன்றனால இந்த ஏரியாவெல்லாம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் இது எதிர்பார்த்த விஷயம் தானே. நம்ம போய் வெளிக்காமனா நடக்கிறது தானே. நம்ம போனால் ஏதாவது ஒரு ட்ரிப்பில் மழை இல்லைன்னு சொன்னால் வேணால் ஆச்சரியப்படலாம். மழை பெஞ்சிட்டே தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு சவுத்து தென்காசி தேனி மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மழை இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். நீ அடுத்து இந்த விளாக் முடிச்சுட்டு எத்தனை விளாக் இருக்க போகிறோமோ அத்தனைலையும் மழை இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதெல்லாம் ஒரு காலங்க. மழையை பார்த்து பயந்ததெல்லாம் இப்போ எல்லாம் இடியே வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமைக்கு போயாச்சு. ஒரு நைட்டு 8:15 8:30 மணிக்கிட்ட நம்ம பெங்களூர் மடிவாளா அப்படியே பிரைவேட் பஸ் வரிசையாக நிறையா நிற்கும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, புஞ்சிரி டிராவல்ஸ் ஒரு பஸ் நிற்கிது. இவங்களோட ஒரு பஸ்ஸில் தான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது இந்த ட்ரிப் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து பண்ணது முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது ஆப்போசிட் டேரக்ஷனில் பண்ணது, கொல்லம்லேருந்து பெங்களூர் வர அந்த டேரக்ஷனில் பண்ணது 445 சர்வீஸ். ஸோ வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே காட்சிலையும் போடுறேன், போய் பாருங்கள். டிராஃபிக் கொஞ்சம் அதிகம் தாங்க. சில்க் போர்டு, எலக்ட்ரானிக் சிட்டி அப்படியே போர்டிங் இருக்குது. போர்டிங் என்னென்ன இடம்லாம் பெங்களூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். அப்பா மடிவாளை தாண்டியாச்சுங்க. சில்க் போர்டு தாண்டி இப்போ மேலே ஹைவேஸில் ஏறிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போய் எலக்ட்ரானிக் சிட்டியில் இறங்க வேண்டியதுதான். விஷுவல்ஸ் நீங்கள் முன்னாடி பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் கழிச்சு நம்ம திருப்பி பேசுவோம். ஐ திங்க் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வால்வோவில் இந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் போகிறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. டக்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. சஸ்பென்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா கப்பலில் மிதந்து போகிற மாதிரியே இருக்கும். ஸோ டக்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. அது முன்னாடி தெரியுது பாருங்க, அந்த வண்டியை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. புஞ்சிரி போன விளாக் அதுதான் பார்த்துருப்பீங்க. அதை தான் நான் அப்பயும் சொல்லியிருந்தேன். லிங்க் கார்ட்லேயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கொல்லம் டு பெங்களூர் நம்ம பண்ணியிருந்தோம். திருநெல்வேலி தான் இருக்கு. திருநெல்வேலி தான் இருக்கு. அந்த பம்பு பெட்ரோல் பம்பு இது இடது சைடு தான் இருக்குதா நம்ம வர வழியில? இது இப்போ தான் பொம்மசந்திரா கிராஸ் பண்ணுறோம். இன்னைக்கு டேட்டுக்கு போர்டிங் ஆன்லைன் புக்கிங்கில் பொம்மசந்திரா வரைக்கும் தாங்க புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புக்கிங் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடலாம்.
ഇവിടെ 10 പേരായിട്ടേ ഉള്ളൂ. നാളത്തെ ഹൈബ്രിഡിലെല്ലാം കയറ്റി വിടാൻ പോകും. அது ஒவ்வொரு நாளும் வந்து மாறி மாறி வரும். நீங்க வந்து நாளைக்கு வர மாட்டாங்க. ஸோ கர்நாடகாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்டரை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. வெல்கம் டு ஒசூர். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலுமே முதல் ஊர் ஓசூர். நைட் இருட்டில் நம்ம சந்திரசூரேஸ்வரர் மலை கோயில் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக நல்லா தெரிஞ்சது. ப்ரேயர் பண்ணிவிட்டு சவுத் தமிழ்நாடு நோக்கி கிளம்பிட்டோம். இதோட கேபின் ரேட்டுக்கு ஒரு சின்ன பாஸ் போட்டுக்கலான்னு முடிவு பண்ணேங்க. பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 95 வரைக்கும் போகுமா வால்வோ பஸ்ஸு. ஸோ 95 km/h லாக் பண்ணியிருக்காங்க போல கவர்மெண்ட் பஸ் அப்படின்றனால. பட் இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க. ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸ் நிறைய அந்த ஹைவேஸில் இருக்குது கிருஷ்ணகிரி வரைக்குமே. அண்ட் இந்த பெங்களூர்லேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வர முடியாது. ஸோ மீடியமாக தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் புதுசாக நமக்கு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேபின் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிடுவாங்க. நம்ம சின்னார் காட்டு இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிடுவாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் தூங்கிடுவேன். ஏர்லி மார்னிங் காலையில் எந்திரிச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும் வால்வோ கேபின். அதான் பிளான். ശ്രദ്ധിക്കുക 15 മിനിറ്റ് ഫുഡ് കഴിക്കാൻ വാഷ്റൂം ബ്രേക്കിനെ നിർത്തുന്നതാണ്. 15 മിനിറ്റ് ഫുഡ് കഴിക്കാൻ വാഷ്റൂം ബ്രേക്കിനെ அமோகமாக போயிட்டுருக்குங்க நம்ம ஜேர்னி. கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கஜராஜில் தங்கமான மனுஷங்க செம்மையாக போயிட்டுருக்கு. கேபின் மெம்பர் க்ரூ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லி ஆகணும், அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. கேரளா மக்கள் உண்மையிலே ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி தான். அந்தளவுக்கு நல்லா க்ளோஸாக பழகுறாங்க. இங்கே டின்னருக்காக 10 ஆளுக்கு நிப்பாட்டி இருக்காங்க. ஆனால் நான் சாப்பிட போகிறது இல்லைங்க. நான் ஏற்கனவே பெங்களூர்லேயே சாப்பிட்டு தான் வந்தேன். மணி 7 மணிக்கு பஸ் ஏறுறதுனால நான் வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கெலாம் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே சாப்பிட போகிறது இல்லை. பட் இங்கே வச்சு நான் உங்களுக்கு 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ரூட்டு பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம், பெங்களூர் டு கன்னியாகுமரம் எப்படி போகிறாங்கன்னா ஒசூர் தாண்டணும். இப்போ அடுத்து கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் எல்லாம் போர்டிங் டிராப்பிங்லாம் கிடையாது. பட் இந்த வழியாக தான் போகிறாங்க. காலைல மதுரையில் ஒரு பிரேக், இன்னொரு இப்போ ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருக்காங்க இல்லையா. காலைல மதுரையிலையும் இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறதா சொன்னாங்க. காலைல ஒரு 3:30 அந்த டயத்துக்கு. அதுக்கப்புறம் அப்படியே விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயிலேருந்து அப்படியே மார்த்தாண்டம் பார்டர் கிராஸ் பண்ணி அங்கேருந்து அப்படியே திருவனந்தபுரம், அப்புறம் கன்னியாகுமரம். அப்படியே காலைல ஒரு 8:30-9 மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, டிக்கெட் விலை, டிக்கெட் ஃபேரு. எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருந்தேனாலும் இந்த டிக்கெட்டுக்கு அது அவ்வளோ வர்த்துன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். 1380 ரூபாங்க, 1380 rupees. பெங்களூர் டு நாகர்கோயில். நான் இன்றைக்கி ட்ரிவாண்ட்ரம் கன்னியாகுமரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணல, நாகர்கோயில் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1380 rupees ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸோட சேர்த்து 1479 கிட்ட எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் போடுறேன் பாருங்கள். ட்ரிவாண்ட்ரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1540 rupeesங்க, 1540 ரூபா. இந்த பஸ்ஸில் ஸ்லீப்பர். எல்லா சீட்டுக்கும் ஒரே பேர் தான். சிங்கிள் பர்த், அப்பர் பர்த்து, லோயர் பர்த்து, அந்த மாதிரி எதுவும் டபுள் பர்த்து அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கிடையாது. எல்லா பர்த்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான். நம்ம நாகர்கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 1380 தான். ட்ரிவாண்ட்ரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1540. கன்னியாகுமரத்துக்கு இன்னொரு 40 ரூபா கூட நினைக்கிறேன், 1580 என்னமோ நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த புக்கிங் சார்ஜஸ் வரும். ஸோ அந்த தான் டிக்கெட் ஃபேர் நமக்கு இந்த கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் கஜராஜில். இந்த பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோவில் கிளம்புற பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் 7 மணிக்கு கிளம்புது, பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் சர்வீஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சர்வீஸ் இருக்குது இதே மாதிரி. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கொச்சின் போகிற ஒரு சர்வீஸு. 9 மணிக்கும் எர்ணாகுளம் கொச்சின் தான். ஸோ அது 2 வண்டி இருக்குது எர்ணாகுளம் போகிறது. 8 o'clock ஒன்று, 9 o'clock ஒன்று. ட்ரிவாண்ட்ரம் பக்கம் போகிறதுக்கு இந்த ஒரு பஸ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா மணி 10:30 போகுது. பஸ்ஸு கிளம்பினோடனே கொஞ்சம் நேரம் போய் நல்லா தூங்க போகிறேங்க. நல்லா ஒரு 4-5 மணி நேரம் தூங்கிட்டு காலைல ஒரு 4-4:30 மணிக்கு மேலே திருப்பி அந்த மதுரை, விருதுநகர்லாம் தாண்டினதுக்கப்புறம் அங்கிட்டு அப்படியே திருநெல்வேலி, நாகர்கோயில் அந்த ஸ்டெச்செல்லாம் ஃபுல்லாக கேபினில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே திருப்பி உள்ளே போய் நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணுவோம். வால்வோ கேபின்ங்க. ஆக்சுவலாக இதுதான் காமிக்கல் நினச்சிட்டே இருந்தேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. 9400. ஸோ அந்த பஸ்ஸோட கேபின். ரெஸ்ட் ரூம்ஸுமே நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ஹைஜீனிக்காக தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு இடம் தான், நல்லா தான் நிப்பாட்டுறாங்க.
அப்படியே பேசஞ்சர்ஸாக சாப்பிட்டு வந்தோடனே ஒரு 10:40க்கு பஸ் அப்படியே டின்னர் ஸ்டாப்லேருந்து எடுத்துட்டாங்க. அதோட அப்படியே கேபின் டேட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். அப்படியே உள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம். காலையில் ஏர்லி மார்னிங் அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். பர்த்தெல்லாம் உண்மையிலே சொல்லுங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டேன். அப்போ போய் உள்ள செட்டில் ஆனது தான். இங்கேருந்து மதுரை வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு தான். அதனால நான் படுத்து தூங்கிட்டேன். மிட் நைட் ஒரு 12:45 பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சுங்க. வழக்கம் போல் ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் போல். ஸோ தொப்பூரில் நல்லா ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் வண்டி ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த மார்னிங் போனப்போ. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலைல 3:30 மணிக்கு மதுரை அவுட்ரு தாண்ட வேண்டியது நம்ம எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா 5:15 இருக்கும் காலையில். அப்போ தான் கப்பல் விட்டு தாண்டினோம். அங்கே தொப்பூரில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிறது சவுத்து எல்லா சைடும் போகிறதுக்கு அந்த சைடில் பஸ் வர்றது பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸையும் டிலே ஆக்கி விட்டுருது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு காலைல மதுரை அவுட்டர்லேருந்து திருப்பி கேபினில் போய் செட்டில் ஆகிட்டுங்க. வால்வோ கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? பெங்களூர் டு நாகர்கோவில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, ஒரு குட்டி கம்பேரிசன் பண்ணலாம். இதுவும் கவர்மெண்ட் பஸ் தான், கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட்டோட பஸ்ஸு. ஒரு வால்வோ பஸ் ஏசி ஸ்லீப்பர். இதே மாதிரி எஸ்சிடிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸஸ் இருக்குது. அதில் ஏசி சீட் இருக்கும் ஸ்லீப்பர் பஸ்ஸாக இருக்கும் எல்லாமே. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பர்த் இருக்கும். ஒரு ஸ்லீப்பர் பர்த்தில் பெங்களூர் டு நாகர்கோவில் சர்வீஸ் இருக்குது. ஏசி எஸ்சிடிசி பஸ் இருக்குது. ஸோ ஸ்லீப்பர் பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பெங்களூர் டு நாகர்கோவில் ஃபுல் ஸ்ட்ரெச் வடச்சேரி வரைக்கும் 1424 rupees, 1424 ரூபா. அந்த பஸ்ஸில் எப்படி இருக்கும், பர்த் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்மளே நிறைய விளாக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ பில்லோவில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அட்டாச்சு எலிவேட்டட் பில்லோ மாதிரி தான் இருக்கும். போர்வையும் கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பிளாங்கெட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. இருக்க ஃபெசிலிட்டிஸ் அப்படியே பர்த்தில் இருக்கிறது மட்டும்தான். இந்த பஸ்ஸில் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1380 rupees. அதை விட விலை கொஞ்சம் கம்மி. ஒரு 44 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதை விட விலை கம்மி இந்த பஸ்ஸு. எஸ்சிடிசியில் வால்வோ பஸ்ஸஸும் இப்போ கிடையாது. பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வால்வோ பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பில்லோ, பிளாங்கெட்டு, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின், இப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணி ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கு போட்டி போடுற மாதிரி ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ். நான் எஸ்சிடிசி பஸ்ஸஸை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல, பட் ஒரு சின்ன கம்பேரிசன் தான். நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்க, நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸில் இதை விட விலை அதிகமாக வாங்குறாங்க. பட் அதோட மெயின்டெனன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாகவுமே ப்ரைஸிங் வச்சும் எந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் காட்டுறதுக்காக தான். ஸோ நானும் சரி, பயணிக்கிற மக்களும் சரி, எல்லாம் ஆசைப்படுறது அந்த ஒரு விஷயம் தான். எஸ்சிடிசி பஸ்ஸஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட்ஸில் நல்லா சூப்பராக ரன் ஆகும். ஸோ பார்ப்போம். அட் த சேம் டைம் கேஎஸ்ஆர்டிசி கேரளா மெயின்டெனன்ஸுக்கு வேறு லெவலுங்க. ஹேட்ஸ் ஆஃப். കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിലെ തേന്, തിരുനെൽവേലി അലുവ, അടുത്തത് ശിവകാശി പട്ടാസ്, പിന്നെ അത് மதுரைக்கு மல்லிப்பூ, அப்புறம் திண்டுக்கல்ல பூட்டு, சாத்தூர் சேவு. சாத்தூர் வந்து ஃபோன் செய்தா. இன்னொரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேங்க. குட் மார்னிங் கைஸ். டைமு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. இப்போ தான் விருதுநகர் அதெல்லாம் தாண்டி இப்போ தான் போயிட்டு இருக்கோம். 5:15 எந்திரிச்சிட்டேன். மதுரை விட்டுருங்க. கப்பலூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் போய் வந்து கேபின் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த விடியற டயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டிலேருந்து அப்படியே விடியும் போது கேபின் ரைட்டில் உட்காந்து அந்த வியூ பார்த்துட்டு இருக்கப்போ நல்லா இருந்துச்சு. நான் அப்புறம் ஃபுல்லாக எவ்வளோ தான் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்து உள்ள ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் ஓவராலாக சொல்லி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப்பாக இருந்துச்சு. ஏசி ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் இருக்க கம்ஃபர்ட் லெவல் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த ஃபேர் கண்டிப்பாக இது ஒர்த்து தாங்க, ஒர்த்துன்னு சொல்லியே ஆகணும். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் தூங்கிட்டே வந்தேன், ஒரு 6-6.5 மணி நேரமாக நல்லா தூங்கியிருக்கேன். ஸோ அந்த வயசில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைஞ்சது. திருநெல்வேலி அவுட்டர் கொண்டுட்டோங்க. விண்டு மில்லாம் பார்க்குறதுக்கு இங்கே தான் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கயத்தார் பக்கம், கயத்தார் டோல் தான் தாண்டோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க திருப்பி கேபினுக்கு போவோம் ஃப்ரண்ட்டில். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறேன். ரிட்டர்ன் சர்வீஸ் இங்கே ட்ரிவாண்ட்ரம் டு பெங்களூர், கன்னியாகுமரி பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரத்தில் ஈவினிங் 6 மணிக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா தம்பானூர் ஈவினிங் 7 மணிங்க. ரெகுலராக மதுரை கிட்ட 3:30 இல்லைனா 3:45 அந்த 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெஸ்ட் ஆஃப் ஏர்லி மார்னிங் விட்டுருவாங்களாமா. பட் இன்றைக்கி தொப்பூரில் அங்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்றனால பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைம் கீப் பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டலை. பேசஞ்சர்ஸுமே யாருமே பெருசாக கேட்கல. ஸோ அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக இங்கே மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு டோல்கேட்டில் போகிற வழியில் ஒரு சின்ன ரெஸ்ட் ஆஃப் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் அண்ணா பயங்கர ஸ்கில்டாக சூப்பராக டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு வால்வோ பஸ்ஸில் செம்மையாக இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேரளா KSRTC ஸ்விஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிரைவர்ஸ் கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு அந்த எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குதுங்க. ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் சர்வீஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் கோயம்புத்தூர், பாலக்காடு, எர்ணாகுளம் அந்த பக்கம் தான் ஆப்ரேட் ஆச்சோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா? இப்போ இந்த சைடு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அப்போது அந்த ஒரு சர்வீஸ் இருந்துச்சா இல்லைன்றது எனக்கு ஷுவராக தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்குநேரி டோலுங்க, திருநெல்வேலி தாண்டி நாங்குநேரி டோல் தாண்டி இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் பிரேக் 10 மினிட்ஸ்க்கு நிப்பாட்டியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நைட்டே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி ஒரு மைக் ஒன்று வச்சிருக்காங்க. இங்கே மைக்கில் தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறதுங்க. விடிஞ்சிருச்சு. இன்னொரு 20 மினிட்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் இறங்குற டைம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும் போகிறதுக்கு. ஸோ ஓவரால் இந்த பஸ் ஜேர்னிக்கு பார்த்தீங்கன்னா வாவுங்க வேறு லெவலான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது நமக்கு. வாங்க இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னி ஒரு எண்டுக்கு வரப்போகுது. லாஸ்ட் ஸ்டெச்சு வள்ளியூர் கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே கேபினுக்கு போவோம். ஓவரால் நம்ம ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு KSRTC ஸ்விஃப்ட் பஸ் இல்லை. நான் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ், அதுவும் ஸ்லீப்பர் பஸ் இந்த ரூட்டில் லாங் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம். பட் அப்புறம் நம்ம SCTCயோட கம்பேர் பண்ணி பார்த்தா SCTCலே எவ்வளோ வச்சிருக்காங்க, பட் இது கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கம்பேரிசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணிஞ்சதை ட்ரை பண்ண வந்தோம். அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே நமக்கு இன்றைக்கி அமைஞ்சது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுத்து கிட்ட வந்துட்டோங்க. இந்த பக்கம்லாம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸு, இந்த விண்டு மில்ஸ்லாம் சைடில் பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கு
ஸோ கிட்ட வந்துட்டோம் நாகர்கோவில் கிட்ட. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, இறங்கிட்டு நான் உங்களுக்கு கார்டு கொடுக்குறேன். இங்கே ரொம்ப நல்லா சூப்பராக ஓ ஓகே ஓகே ஓகே. கோயில் லைட் சூப்பராக இருந்தாலும் முன்னாடி நாகூர் போனால் இங்கே கீழே இறங்கணும். கீழே இறங்கணும். ஓகே 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 ரைட்டில் கட் பண்ணி உள்ளோட தான் போகும். ஓகே. வாவ் கைஸ், ஃப்ரண்ட்டில் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. பூரா இந்த இடம் பூரா விண்டு மில் தான், எல்லாம் சுற்றிட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரைட்டில் திரும்பி போகிற மாதிரி இருக்கும் நாகர்கோவில் சைடு. ஓகே. எல்லாம் கரங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலோட நம்ம இறங்கிடுவோம். இங்கே நாகர்கோவில் டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7:45 போட்டுருந்தாங்க. இப்போ ஒரு 8:15 ரீச் ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தொப்பூரில் நெருக்கி 1.5 hours 2 hours கிட்ட டிலே ஆச்சு. அதெல்லாம் கவர் பண்ணி இங்கே 1/2 hourக்கே வந்துட்டாங்க. இன்னும் போகிற வழியில் திருவனந்தபுரம் போகும்போது பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி நியர்லி ஆன் டைமே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மார்த்தாண்டம், களியக்காவிலை, அப்படியே பார்டர் தாண்டி பார்சலா, நேட்டிங்கரா, அப்படியே திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி போய் சேர்ந்துருவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டிராப்பிங் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த அப்படியே என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இறக்கி விட்றேன்னு சொன்னாங்க. இந்த இடத்தோட ஹைவேஸ் எண்ட் ஆகிடுதுங்க. 4 lane ரோடு இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்குள்ளே போய் பார்டர் தாண்டி அங்கே கேரளாக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 lane ரோடு தான். அது ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் போகிற மாதிரி தான், ஹைவே மாதிரி இருக்காது. பல்ராம்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேட்டிங்கரெல்லாம் தாண்டி பல்ராம்பூர் வரைக்குமே 2 lane ரோடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் திருவனந்தபுரம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹைவே 4-way இருக்கும். நம்ம நாகர்கோவில் தேங்க்ஸ்ண்ணா, வரேண்ணா. சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வடசேரி வந்து ரீச் ஆகிட்டோங்க. வந்து இறங்கியாச்சு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அடுத்து திருவனந்தபுரம் கிளம்பிடும். தெரிகிறதா? நாகர்கோவில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இறங்கிட்டோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடசேரி ஜங்ஷன். ஆமாம். ஸோ இங்கேருந்து உள்ள அந்த பஸ் வந்த லைன் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது பக்கமாக நம்ம நடந்து போகணும். ஓவரால் நமக்கு இன்றைக்கி இந்த பெங்களூர் டு கன்னியாகுமரி ஆப்ரேட் பண்ணுற KSRTC ஸ்விஃப்ட் கஜராஜ் பஸ்ஸில் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இறங்கி வரதுக்கே மனசு இல்லாமல் ஒரு வழியாக நாகர்கோவில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ரைட் மக்களே, வந்தாச்சு நாகர்கோவில். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். ஸோ இங்கே வச்சு இந்த பெங்களூர் கன்னியாகுமரி சர்வீஸ் KSRTC ஸ்விஃப்ட் பஸ்ஸோட vlog முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி, சூப்பரான பஸ்ஸு KSRTC கேரளா கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ், இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியமான சர்வீஸாக இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை திருப்பி சந்திக்கிறேன். நன்றி.